ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் தான் வந்திருக்கோம். உள்ளே நுழையும் போதே கோவில் பிரம்மாண்டமாக ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம மூலவர் ஆஞ்சநேயர் எவ்வளோ உயரமாக கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு. ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு நான் வருஷத்தில் 2-3 வாட்டியாக நான் வந்துடுவேன். எப்போவுமே பாண்டிச்சேரி போகிறப்போ இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து ரிட்டர்ன் போகிறப்போ கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணால் போகவே மாட்டேன். என்னுடைய ஃபேவரட் கோவில் இதுவும் ஒன்று. ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்ட உடனே அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக தரிசனம் பார்த்தாச்சு. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. அடுத்து நம்ம ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சன்னதிக்கு தான் போக போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பகவானுடைய தங்க நிற திருப்பாதங்களை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். திருப்பதி பாலாஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம் கிடச்சிது சொல்லலாம். ரொம்ப நேரமாக பாலாஜி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் இந்த சன்னதியோட கோபுர அமைப்பும் அந்த ஒரு சின்ன ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரோட ஒரு முகமான கருடாழ்வார் தரிசனமும் பார்க்கலாம். அப்படியே இந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது கவனிச்சிங்களா, ராமாயண கதையை கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி எவ்வளோ அருமையான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதையெல்லாம் ரசிச்சுட்டு நடந்தால் அடுத்து நம்ம வலம்புரி ஸ்ரீ மகா கணபதியோட சன்னதி வருது. எங்கேயும் ஒரு சூப்பரான தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தால் கோவிலுக்கு வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது விஷயம் பார்த்தீங்க பிரசாதம் தான். ஒரு வழியாக பிரசாத கவுண்டருக்கு வந்தாச்சு. சுட சுட தொன்னையில் வெண்பொங்கல் பிரசாதம் தான் கொடுத்தாங்க. பார்க்கும்போதே நாக்கில் வந்து நீர் ஊறுது. இங்கே 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இல்லை புளியோதரை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சூப்பரான பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் பாண்டிச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்துட்டு போங்க. ரொம்ப ஃபேமஸான ஆஞ்சநேயர் கோவில். யாராவது ஏற்கனவே இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பி.